إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனிடத்தில் அவனுடைய அருளையும் அன்பையும் மன்னிப்பையும் வேண்டியவனாகவும் அல்லாஹுடைய இறுதி இறை தூதர் முஹம்மத் அவர்கள் மீது மேலும் அவர்களுடைய பாசத்திற்குரிய குடும்பத்தார் மற்றும் கண்ணியத்திற்குரிய தோழர்கள் மீது அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் தக்வாவை பயத்தை உபதேசம் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹு தஆலா அவனுடைய நல்லடியார்களில் நம்மை சேர்த்து கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறுமை வாழ்க்கையை இம்மை வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையாக, சொர்க்கம் பெற்றவர்களாக, அல்லாஹுடைய மன்னிப்பு பெற்றவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜும்ஆவுடைய தினத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முக்கியத்துவத்தை பற்றி தொடர்ந்து பல ஜும்ஆக்களிலே பேசி வருகின்றோம். அதிலே ஒன்றுதான் சூரத்துல் கஹஃப். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து ஜும்ஆ நாளிலே ஓதுவார்கள், ஓதும்படி நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். இந்த சூரத்துல் கஹஃபிலே பல சிறப்புகள் இருப்பதை ஹதீஸுகள் வாயிலாக பார்த்தோம். இந்த சூரத்துல் கஹஃப் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல உபதேசங்களை வழங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு உபதேசமும் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கும் சொல்லப்பட்ட உபதேசம். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் இந்த சூரத்துல் கஹஃபுடைய சில உபதேசங்களை இன்றைய குத்பாவிலே பார்ப்போம். குகைவாசிகள் சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிகழ்வை முடிக்கும் போது இரண்டு உபதேசங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுருக்கமாக சொல்கின்றான். ஒன்று என்ன? ரப்புஹும் அஅலமு பிஹிம். நபியே, அல்லாஹு தஆலா மிக அறிந்தவன். எனவே மறைவான கல்வியை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே, குர் ரப்பி அஅலமு பிஇத்ததிஹிம் மா யஅலமுஹும் இல்லா கலீல். குகைவாசிகள் எத்தனை பேர், மேலும் அவர்கள் தொடர்பான விரிவான நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ்விற்குத்தான் தெரியும். அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் யாரும் இப்போது இல்லை. ஆகவே அவர்களை பற்றிய உண்மை நிலவரங்கள் அல்லாஹ்விற்குத்தான் தெரியும். மிக குறைவானவர்களை தவிர அவர்களை பற்றிய சரியான அறிவு யாருக்கும் தெரியாது. ஆகவே நீங்கள் அந்த வேதக்காரர்களோடு தர்க்கம் செய்யாதீர்கள். ஃபலா துமாரி ஃபீஹிம் இல்லா மிராஅன் லாஹிரன். வெளிப்படையான அளவு, ஒரு குறுகிய சிறிய அளவு தர்க்கத்தை தவிர. குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டதோ, ஹதீஸிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை கொண்டே தவிர நீங்கள் அவர்களிடத்தில் தர்க்கம் செய்யாதீர்கள். வலா தஸ்தஃப்தி ஃபீஹிம் மின்ஹும் அஹதா. அவர்களிடத்திலே சென்று நீங்கள் விளக்கம் கேட்காதீர்கள். அல்லாஹு தஆலா தர்க்கம் செய்யாதீர்கள்,
உங்களுடைய மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு ரப்பு அல்லாஹு தஆலா சொல்லியதை பற்றி அவர்களிடத்திலே சென்று நீங்கள் முடிவு தேடாதீர்கள் என்று அழகிய உபதேசத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பு சகோதரர்களே, இது நமக்கு சொல்லப்பட்ட ஒரு உபதேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் இருக்கிறதே, இதில் நமக்கு சொல்லப்பட்ட அறிவுரை என்ன? அடுத்த வசனங்களிலும் அல்லாஹு தஆலா அதை தொடர்ந்து நமக்கு அறிவுறுத்துகின்றான். அல்லாஹுடைய வேதத்தில் என்ன இருக்கிறதோ அதை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து நமக்கு சஹீஹான ஹதீஸுகளில் என்ன வந்திருக்கின்றதோ அதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். யார் ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொள்ளட்டும், யார் மறுக்கின்றார்களோ மறுக்கட்டும். அதற்கு மேலாக அவர்களிடத்தில் நாம் தர்க்கம் செய்யக்கூடாது. நம்முடைய வேலை என்ன? அல்லாஹுடைய மார்க்கத்தை, அல்லாஹ் சொன்னதை மக்களுக்கு சொல்வதுதான் நமது கடமை. மக்களை எல்லாம் வலுக்கட்டாயம் செய்து அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தை அல்லாஹு தஆலா நபியின் மீதும் வைக்கவில்லை, நபியின் அழைப்பு பணியை செய்யக்கூடிய மக்கள் மீதும் அல்லாஹு தஆலா வைக்கவில்லை. ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான். இதே கஹ்ஃபுடைய 29வது வசனத்தில் வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும் ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். நபியே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்மை வந்து விட்டது, சத்தியம் வந்து விட்டது. எது நிகழ்ந்ததோ எது நடந்ததோ அது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹு தஆலா அவனுக்கு மறைந்தது எதுவும் கிடையாது. லா யக்ஃபா அலைஹி ஷை, அவனுக்கு மறைந்தது எதுவும் கிடையாது. லா யஅஸுபு அன்ஹு மிஸ்காலு தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த் வலா அஸ்கரு மின் ذلك வலா அக்பர். இந்த பூமியில் ஒரு கடுகளவு கூட, ஒரு அணு அளவு கூட, ஒரு சிறிய எறும்பின் அளவு கூட, அல்லது அதைவிட சிறியதோ பெரியதோ எதுவும் அல்லாஹுடைய அறிவிலிருந்து தவற முடியாது, மறைய முடியாது. அப்படிப்பட்ட ரப்பு அல்லாஹு தஆலா ஒன்றை சொல்லியதற்கு பிறகு யார் அதை ஏற்க மறுப்பார்களோ அல்லது பொய்ப்பிப்பார்களோ அல்லது புறக்கணிப்பார்களோ அவர்கள் வழிகேடர்கள். ஆகவே நபியே, நீங்கள் அவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ நாம் மறுமையில் வைத்திருக்கிறோம். இன்னா அஅததுனா லில்-ஸாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா வ இன் யஸ்தகீஸு யுகாஸு பிமாஇன் கல்முஹல் யஷ்வில் வுஜூஹ் பிஸஷ் ஷராப் வஸாஅத் முர்தஃபகா. அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனை நம்ப மறுப்பது, மார்க்கத்தை புறக்கணிப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. நிராகரிப்பாளர்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை கொண்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட எச்சரிக்கையை சொல்கின்றான்? ரப்பு சொல்கின்றான், நிச்சயமாக பாவிகளுக்கு நாம் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றோம், அதனுடைய ஜுவாலைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். நரக நெருப்பினுடைய ஜுவாலைகள், அதனுடைய அந்த கொழுந்து விட்டெறியக்கூடிய அந்த நெருப்பின் கொழுந்துகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் நரகத்தில் எரிந்தவர்களாக, தாகம் தண்ணீர் என்று தாகித்தவர்களாக அவர்கள் கதறுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் குடிப்பதற்காக தண்ணீர் கேட்டு ரட்சிப்பை தேடினால் யுகாஃபு பிமாயின், கண்டிப்பாக அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கத்தான் படும். அந்த தண்ணீர் குடிப்பதற்கு மதுரமான தண்ணீராக இருக்காது. லா யதுகுன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா. அல்லாஹ் சொல்கிறான், யுகாஃபு பிமாயின் கல்முஹல், கடினமாக கொதிக்க வைக்கப்பட்டு, எப்படி ஒரு எண்ணெய் கொதிக்க வைக்கப்பட்டால் அதனுடைய அந்த நிறம் மாறி இருக்குமோ அப்படிப்பட்ட அந்த தண்ணீரை கொண்டுதான் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். அந்த தண்ணீருடைய கொதி நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், யஷ்வில் வுஜூஹ்,
மலக்குகள் அந்த தண்ணீரை கொண்டு வரும்போது அதிலிருந்து வரக்கூடிய ஆவியும் உஷ்ணமும் வெப்பமும் அவர்களுடைய முகத்தை எல்லாம் அப்படியே கருக வைத்துவிடும், அவர்களுடைய தோள்களை உருக்கிவிடும். மிக மோசமான குடிபானம் அது. அவர்கள் அனுபவிக்கக்கூடிய கெட்ட இன்பமாக அது இருக்கும். இந்த உலகத்தில் நிராகரிப்பில் இருந்து கொண்டு பெருமை பேசினார்களே, மூமின்களை கேலி செய்தார்களே, வாருங்கள் அனுபவிங்கள் நரகத்தை. மலக்குகள் சம்மட்டிகளால் அடித்து இது போன்ற கொதிக்கக்கூடிய கொதிநீர்களை அவர்களுடைய வாய்களிலும் முகங்களிலும் ஊற்றி சொல்வார்கள், அனுபவி, அனுபவி. ரொம்ப கண்ணியமானவனாக, ரொம்ப மதிப்பு மிக்கவனாக இருந்தாய் அல்லவா, நீ அல்லவா அந்த தலைவன், நீ அல்லவா அந்த பெருந்தலைவர், நீ அல்லவா அவர், அனுபவி என்பதாக மலக்குகள் அவனை பரிகாசம் செய்தவர்களாக, கேலி செய்தவர்களாக அந்த தண்டனையை அவர்களுக்கு கொடுப்பார்கள். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று முஸ்லிம்களாகிய நாம் பலருடைய நிலையை பார்க்கிறோம். வருந்தத்தக்க பரிதாப நிலை. மார்க்க கல்வி இருக்காது, படித்திருக்க மாட்டார்கள், கல்வி தேடி இருக்க மாட்டார்கள். ஆனால் மார்க்க விஷயங்களில் உட்கார்ந்து கொண்டு இதுதான் சரி, இதுதான் சரியாக இருக்கும் என்று யூகங்களின் அடிப்படையிலே தர்க்கம் செய்து கொண்டிருப்பார்கள், விவாதம் செய்து கொண்டிருப்பார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீன் என்பது நம்முடைய அறிவை கொண்டு யூகங்களை கொண்டு அல்ல. வக்குலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், நம்முடைய ரப்பின் புறத்தில் இருந்து வந்திருக்க வேண்டும், அதுதான் சத்தியம். அதை நாம் கற்க வேண்டும், அதை நாம் சொல்ல வேண்டுமே தவிர கற்பனைகளை நாம் அங்கீகரிக்க முடியாது, கற்பனைகளை பிறருக்கு சொல்ல முடியாது. நம்முடைய அறிவை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ஆதாரங்களிலே தர்க்கம் செய்ய முடியாது. இன்று பலருடைய பிரச்சனை இதுவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தங்களுடைய அறிவை வைத்து ஆதாரங்களை மாற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஆதாரங்களை திரிக்கக்கூடியவர்களாக, ஹதீசுகளுக்கு மறுப்பு சொல்பவர்களாக இருப்பது. இது ஒரு மனிதன் நினைத்துக் கொள்கிறான், என்னுடைய அறிவின் வெளிப்பாடு நான் சிந்தித்து புரிந்தது என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானிலிருந்து வெளியே இழுத்து சென்று விடும். ஈமான் என்பது என்ன? அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பணிந்து விடுவதுதான், கட்டுப்பட்டு விடுவதுதான். சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் செவியுறுவோம், கட்டுப்பட்டு விடுவோம். நாங்கள் செவியுறுவோம், காதால் கேட்போம், கேட்டுக்கொள்வோம். அதற்கு நாங்கள் மீறி கருத்து சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கூறிய இந்த இரண்டு உபதேசங்கள், நபியே அவர்களிடத்தில் நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் விளக்கம் கேட்டு செல்லாதீர்கள் என்று கூறிய இந்த இரண்டு அறிவுரைகள் இருக்கின்றனவே, ரப்புக்குத்தான் தெரியும் என்ற அழகிய அந்த வார்த்தை இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய தீனை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த நம்பிக்கையின் பக்கம் அழைக்க வேண்டும். இன்று பலர் என்ன செய்கிறார்கள்? புரிய வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். இவர்களுக்கு புரியாததை மறுக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். இவர்களுக்கு புரியாததை மறுக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அவர்கள் இதையெல்லாம் ஏற்பார்களா? காஃபிர்கள் ஏற்பதை நிராகரிப்பதை அளவுகோலாக ஒரு முஸ்லிம் எப்படி ஆக்க முடியும்? அவன்தான் அல்லாஹ்வையே நிராகரிக்கிறானே, அவன்தான் அல்லாஹ்வுடைய கூற்றையே நிராகரிக்கிறானே. அன்பு சகோதரர்களே, ஈமானின் பக்கம் நம்மை அழைக்க அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானே தவிர அவர்களுக்கு புரிய வையுங்கள், அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா அது மட்டுமல்ல, வலா தஸ்தஃப்தி ஃபீஹிம் மின்ஹும் அஹதா, உங்களுடைய மார்க்கத்தை அவர்களுடைய கூற்றை வைத்து முடிவு செய்யாதீர்கள். இன்று பலருடைய குழப்பம் அது. இன்றைய நவீன காலத்தினுடைய அறிவியலை வைத்து அல்லது இன்றைய நவீன காலத்தினுடைய சிந்தனையாளர்களின் சிந்தனைகளை வைத்து மார்க்க ஆதாரங்களுக்கு விளக்கம் சொல்கிறார்கள்.
அதை சரிகாண முயற்சி செய்கிறார்கள், அதில் அவர்களுக்கு பிரியமானதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுடைய புத்திக்கு ஒத்து வராததை மறுக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். தெளிவான விளக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். அவர்களிடத்தில் சென்று எப்படி நீங்கள் மார்க்கத்தை கேட்பீர்கள்? உங்களுக்கு மார்க்கத்திற்காக கொடுக்கப்பட்டது குர்ஆன், உங்களுக்கு மார்க்கத்திற்காக அனுப்பப்பட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை விட்டுவிட்டு மாற்றார்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப, அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்ப நீங்கள் மார்க்கத்திலே தேடாதீர்கள் கருத்துக்களை. அடுத்த அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த உபதேசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 23வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மடக்க வேண்டும் என்பதற்காக குறைஷிகள் மதீனாவிற்கு சென்று யூதர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்டுவிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தர்க்கம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷிகளுடைய கேள்விக்கு நாளை பதில் சொல்கிறேன் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல மறந்து விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த சூராவை இந்த கேள்விக்கு பிறகு பதிலாக இறக்குகிறான். ஏறக்குறைய முஃபஸ்ஸிர்களுடைய அறிவிப்பின்படி 15 நாட்களுக்கு பிறகு பதில் வருகிறது. அல்லாஹு அக்பர். வாழ்க்கையில் ஒரு முறை ஒரு வார்த்தையில் அல்லாஹுவை மறந்ததால் அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தர்பியத்து வழங்கினான் பாருங்கள். 15 நாள் வஹி தாமதமாகிவிட்டது. நபி சிரமப்பட்டார்கள், கேள்வி கேட்டு விட்டார்கள், பதில் சொல்ல முடியவில்லையே என்று அவர்கள் சிரமத்திலே மனக்கவலையிலே இருந்தார்கள். அல்லாஹு தஆலா சூராவை 15 நாட்களுக்கு பிறகு இறக்கி முதலாவதாக அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு பதிலை சொல்லி முடித்து விடுகின்றார். அதற்கு பிறகு அந்த சாப்டர், முதல் சாப்டர் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபியிடத்திலே பேசுகிறார். நபியே, உங்களிடத்தில் கேள்வி கேட்டார்கள் அல்லவா, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா, நாளை பதில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நாளை பதில் தருகிறேன் என்று சொன்னீர்கள் என்று 22 வசனங்கள் கழித்து அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்கிறான் என்றால், அன்பு சகோதரர்களே, நம்முடைய நபியுடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா எந்த அளவு பேணினான், பாதுகாத்தான், அவர்கள் மீது பாசம் வைத்திருந்தான். அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த சூராவின் எடுத்த எடுப்பிலேயே நபியை நீங்கள் எப்படி இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நாளை பதில் சொல்கிறேன் என்று அல்லாஹ் கண்டித்திருக்கலாம். அல்லாஹ் அப்படி செய்யவில்லை. காது இயாத் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய நூல் ஷிஃபாவிலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா நம்முடைய ரசூல், அவனுடைய ஹபீப், அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனிலே ஒன்றுக்கு மேற்பட்ட சில இடங்களிலே கண்டிக்க செய்கிறான். ஆனால் அந்த கண்டிப்பும் எப்படி என்றால் அவர்களுடைய மனம் கஷ்டப்படாமல், அவர்களுடைய மனம் கஷ்டப்படாமல், எப்படி நம்மில் ஒருவரை கண்டிப்பது போன்றல்ல, அல்லது அல்லாஹு தஆலா அவனுடைய மற்ற அடியார்களை கண்டிப்பது போன்றல்ல. கண்டிக்க செய்வான், திருத்துவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தனக்கு இருக்கக்கூடிய அன்பையும் வெளிப்படுத்துவதோடு, தனக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தையும் வெளிப்படுத்துவதோடு அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை கண்டிப்பான், திருத்துவான். அல்லாஹு தஆலா அந்த குறைஷிகள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் முதல் கேள்விக்கு விளக்கமாக பதில் சொல்லிவிட்டு அதிலே சில உபதேசங்களை செய்துவிட்டு அந்த உபதேசங்களை தொடர்ந்து ஒரு உபதேசமாக வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا, நிச்சயமாக நான் ஒன்றை நாளை செய்வேன் என்று நபியே நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்று சொல்லாமல் வஸ்குர் ரப்பக இதா நஸீத் வகுல் அஸா அன் யஹ்தியனி ரப்பி லிஅக்ரப மின் ஹாதா ரஷதா. நபியே, நீங்கள் மறந்துவிட்டால் அல்லாஹ்வை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எனக்கு இதைவிட மிக நெருக்கமான நேர்வழிக்கு எது நெருக்கமாக இருக்குமோ அதற்கு அல்லாஹு தஆலா எனக்கு வழிகாட்டுவான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு முஃமின் அல்லாஹ்வை மறக்க கூடாது, எந்த நிலையிலும் அல்லாஹ்வை மறக்க கூடாது.
எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அடுத்த நிமிடம், அடுத்த நேரத்தில், அடுத்த நாளில் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். ஒரு மூமின் எந்த வகையிலும் தன்னிச்சையாக செயல்பட்டு விடக்கூடாது. ரப்பை நம்பிக்கை கொள்ள வேண்டும், ரப்பை சார்ந்திருக்க வேண்டும், ரப்பை முன்னோக்கி இருக்க வேண்டும். ரப்பை கொண்டே தன்னுடைய நல்ல நோக்கங்களையும் செயல்களையும் அவன் தொடர்பு படுத்தியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ்லல்லாஹு மஹ்ததைனா, அல்லாஹ் நாடி இருக்கவில்லை என்றால் நாம் நேர்வழி பெற்றிருக்க முடியாது, நாம் தொழுதிருக்க முடியாது, ஜிஹாது செய்திருக்க முடியாது, தர்மம் கொடுத்திருக்க முடியாது என்று. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், என்னுடைய அருள் அல்லாஹ் நாடாமல் நிறைவேறாது என்று. எந்த ஒரு நல்லதையும் என்னால் செய்ய முடியாது அல்லாஹ் நாடாமல். அன்பு சகோதரர்களே, இன்று அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. சில நேரங்களிலே ஷைத்தான் நமக்குள் வந்து விடுகின்றான். என்னால் முடியும், நான் செய்வேன், இந்த செயல் என்னுடைய திறமை, என்னுடைய அனுபவம், என்னுடைய அறிவு என்று அல்லாஹ்வை மறந்து விடுகின்றான் மனிதன். அல்லாஹ்வை மறப்பதற்கிறதே, அல்லாஹ் பாதுகாப்பானாக, இது ஒரு பாவம் என்பதை நாம் நினைவிலே வைக்க வேண்டும். வலா தக்கூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். யார் அல்லாஹ்வை மறக்கின்றார்களோ அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஒரு மனிதன் தன்னை கொண்டு ஆகும், நான் பெரியவன், என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு, என்னால் இதை செய்ய முடியும் என்று நினைப்பது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எப்படி முடியும்? வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ், நீங்கள் நாட முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர. நன்மை தீமை ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான். நல்லது செய்வதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை அந்த அடியானுக்கு. ஒரு மனிதனுடைய இபாதத்திற்கு, அவனுடைய நன்மைகளுக்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவை அவனுக்கு. அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் நேர்வழி பெற முடியாது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார், நபியே நீங்கள் அவசரப்படாதீர்கள், இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் எதையும் நீங்கள் செய்யாதீர்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குகைவாசிகள் எவ்வளவு காலம் தங்கினார்கள் என்று பிறகு சொல்லுகின்றான். வலபிசு ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன வஸ்தாது 9, 300 ஆண்டுகள் அவர்கள் தங்கினார்கள். சூரிய கணக்கின்படி, சூரிய ஆண்டின் கணக்கின்படி 300 ஆண்டுகள். வஸ்தாது 9, சந்திர ஆண்டுகளின் கணக்கின்படி 309 ஆண்டுகள் அவர்கள் தங்கினார்கள். அல்லாஹ்வுடைய மகத்தான ஆற்றலை அல்லாஹு தஆலா அந்த குகைவாசிகளின் மூலமாக வெளிப்படுத்தினார். அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன், அதாவது மரணத்திற்கு பிறகு அவன் எழுப்புவான் என்பதற்குரிய அந்த ஆற்றலை குர்ஆனிலே குறிப்பாக 3 இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவத்தின் மூலமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த சம்பாஷணையின் மூலமாக, மூன்றாவது இந்த குகைவாசிகளின் மூலமாக. அல்லாஹு தஆலாவிற்கு ஒரு மனிதனை தூங்க வைப்பதும், நீண்ட காலம் அவனை நித்திரையிலே ஆழ்த்துவதும், பிறகு அவனை எழுப்புவதும் அல்லாஹ்விற்கு சிரமமான ஒரு காரியம் அல்ல. குலில்லாஹு அஅலமு பிமா லபிசு, மீண்டும் அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொல்கின்றான், அல்லாஹ்வுக்கு தெரியும் அவர்கள் எவ்வளவு காலம் தங்கினார்கள் என்று. லஹு கைபுஸ் ஸமாவாதி வல் அர்தி, வானங்கள் பூமியிலே மறைவான அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. அப்ஸிர் பிஹி வ அஸ்மா மா லஹும் மின் தூனிஹி மின் வலிய்யின் வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா. அல்லாஹ் தான் அனைத்தையும் நுணுக்கமாக பார்ப்பவன், அல்லாஹ் தான் அனைத்தையும் நுணுக்கமாக அறிந்தவன், கேட்பவன். அல்லாஹ் சொல்கின்றான், நபியே அவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர பாதுகாப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆட்சியில் யாரையும் சேர்த்து கொள்ள மாட்டான், யாரையும் அல்லாஹு தஆலா இணைத்துக் கொள்ள மாட்டான். எனவே ரப்பிடத்திலே நீங்கள் பொறுப்பை சாட்டி விடுங்கள், ரப்புடைய இல்மிற்கு முன்னால் நீங்கள் சரணடைந்து விடுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 27வது வசனத்திலே ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகின்றான், நபிக்கு அறிவுரை சொல்லுகின்றான். வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக், நாம் எப்படி புரிகிறோம், நம்முடைய முன்னோர்கள் எப்படி புரிந்தார்கள், சலஃப்கள், சஹாபாக்கள் என்பதற்கு இந்த வசனமும் ஒரு உதாரணம். நாம் என்ன படிப்போம், இங்கே பார்ப்போம். வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக, என்ன படிப்போம்? நபியே வஹி மூலம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட உங்கள் இறைவனின் வேதத்தை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்கள்.
இது நாம் படிக்கக்கூடிய தர்ஜுமா, எழுதப்பட்டிருக்கக்கூடிய தர்ஜுமா. அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இன்று நாம் செய்வதை போன்று இந்த குர்ஆனை ஓதுவதை அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக். நபியே, உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனின் செய்திகளை நீங்கள் பிற மக்களுக்கு ஓதி காட்டுங்கள், நீங்கள் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், தாவா கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று இமாம் தபரி, இமாம் இப்னு கஸீர் சொல்லுகின்றார்கள். நாம் என்ன செய்கிறோம்? துறப்போம், ஓதுவோம், மூடி வைத்து விட்டு வேலை முடிந்து விட்டது என்று சொல்வோம். எப்படி? அல்லது பரக்கத்துக்காக வீடு குடி போவது, கடைகள் விசேஷங்கள் எல்லாம் இந்த துன்யாவை கொண்டு காசு கிடைக்குதா, துட்டு கிடைக்குதா? இந்த குர்ஆனை கொண்டு காசு கிடைக்குதா, துட்டு கிடைக்குதா? இந்த குர்ஆன் எவ்வளவு பெரிய ஹுதா, ஷிஃபா, மௌஇபா, நேர்வழி, பொக்கிஷம். இதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டோம். எப்படி? எவ்வளவு சுயநலவாதிகள் பாருங்கள். குர்ஆனை கொண்டு எல்லாம் ஓதுவோம், எனக்கு காசு கொடு, ஓதுவோம், என் கடையில பரக்கத்து கொடு, ஓதுவோம், என் வீட்டுல பரக்கத்து கொடு. அல்லாஹ் சொல்கிறான், டேய், இந்த குர்ஆனை பிற மக்களை அழைத்து ஓதி காட்டு, இந்த சம்பவத்தை சொல்லி காட்டு. உத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக். நபியே, உமக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள். லா முபத்தில லிகலிமாத்திஹி. அவனுடைய வேத சட்டங்களை யாராலும் மாற்ற முடியாது. ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? யாருக்கும் பயந்து இந்த குர்ஆனை மறைத்து விடாதீர்கள். சில பேருக்கு தாவால பல விஷயங்களை சொல்றதுக்கு சந்தேகமா இருக்கு, குழப்பம். இதெல்லாம் நம்ம சொல்லணுமா? குர்ஆனை உள்ளதை உள்ளபடி நாம் ஓதி காட்ட வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் எச்சரிக்கையாக, நபியே, வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா. நீங்கள் இந்த குர்ஆனை மக்களுக்கு ஓதி காட்டவில்லை என்றால், இந்த குர்ஆனின் பக்கம் மக்களை அழைக்கவில்லை என்றால், இதை மக்களுக்கு எடுத்து சொல்லவில்லை என்றால், உங்களை அல்லாஹ்விடமிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் பார்க்கவே அடையவே முடியாது. எச்சரிக்கை சகோதரர்களே, இது வலன் தஜித மின் தூனிஹி அஹதா. நபியே, இந்த குர்ஆனை மக்களுக்கு நீங்கள் ஓதி காட்டவில்லை என்றால், உங்களை அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பவர் யாரும் இருக்க மாட்டார் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அன்பு சகோதரர்களே, இது நமக்குரிய எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் ஓதுவது கிடையாது, புரிவது கிடையாது, அதனுடைய தஃப்சீர்களுடைய பாடங்களை கற்பது கிடையாது. குர்ஆன் இறக்கப்பட்டது ஒன்றுக்காக, ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டிருப்பது வேறொன்றுக்காக. அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக, நம்மை சீர்திருத்தம் செய்வானாக. அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக, அதை கொண்டு அழகிய படிப்பினை பெறக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல் குர்ஆனுடைய தொடர்பை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துவானாக. அல் குர்ஆனை கற்பவர்களாக, பிற மக்களுக்கு அதன் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக, அல் குர்ஆனை பரப்பக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை, குற்றங்களை மன்னித்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.